ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்து வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மே 15 மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் என்னென்ன வந்திருக்கு, என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே பார்க்கலாம். Eicher Motors Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 27.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 1252 crore. இவங்க கொடுத்துருக்கிறது 1362.15 crore. ஸோ ப்ளூம்பர்க் எஸ்டிமேட் பண்ணதை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸும் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 23.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 5160 crore. இவங்க கொடுத்துருக்கிறது 5241 crore. ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவிடா 11.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 1303 crore. இவங்க கொடுத்துருக்கிறது 1257.7 crore. ஸோ நியர் டு தட் வந்திருக்கு. பட் ஆனால் எஸ்டிமேட்டை பீட் பண்ணல. இயர் ஆன் இயர் வைஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவிடா மார்ஜின் கம்மியாக இருக்குது. 26.5%லேருந்து 24% கம்மியாக இருக்குது. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 25.3%. இவங்க கொடுத்துருக்கிறது 24% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணல. இயர் ஆன் இயர் வைஸும் கம்மியாக இருக்குது. Eicher Motors டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. ₹70 per equity ஷேர். இன்றைக்கி மே 15 யாரெல்லாம் ரிசல்ட் தராங்கன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, கொச்சின் ஷிப்யார்ட், கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், பதஞ்சலி ஃபுட்ஸ், அயனாக்ஸ் இந்தியா, கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் எனர்ஜி, பல்ராம்பூர் சீனி மில்ஸ் அண்ட் ஐடிசி ஹோட்டல்ஸ். டாடா பவர் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 16.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 1026 crore. இவங்க கொடுத்துருக்கிறது ரிசல்ட் கொடுத்துருக்கிறது 1043 crore. ஸோ ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணதை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 7.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 17,094 crore. இவங்க 17,096 crore கொடுத்துருக்காங்க. ஸோ இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கு. இயர் ஆன் இயர் வைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவிடா 39.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 3,094 crore. இவங்க கொடுத்துருக்கிறது 3,245.6 crore கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணியிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவிடா மார்ஜின் 14.7%லேருந்து 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 18.1%. ஸோ அதை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாடா பவர். ஸோ ஓவராலாக டாடா பவர் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் டிவிடெண்டாக ₹2.25 per equity ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. முத்தூட் ஃபினான்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் அலோன் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 42.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1056 crore-லேருந்து 1508 crore கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்கம் 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4889 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜியோ கிரெடிட் இவங்க நான் பேங்க் ஃபினான்ஸ் கம்பெனி. ஸோ முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் குரூப்பில் இவங்களும் ஒருத்தவங்க. ஸோ வெனஸ்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ₹1000 crore மெய்டன் பாண்ட் இஷ்யூ மூலமாக ஃப்ரம் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் கிட்டேருந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹோல்லி ஓன் சப்சிடரின்னு சொல்லியிருக்காங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸோட ஹோல்லி ஓன் சப்சிடரி தான் இந்த ஜியோ கிரெடிட்டு. ஸோ எவ்வளோ கூப்பன் ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 7.19%. டாரண்ட் பவர் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 146.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1060 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 474 crore. பட் இவங்க கொடுத்துருக்கிறது 1060 crore கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் 146.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஆனால் டவுன் ஆயிருக்கு. 1.1% டவுன் ஆயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 6540 crore. இவங்க கொடுத்துருக்கிறது 6456.3 crore. ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணலை. இயர் ஆன் இயர் வைஸும் 1.1% டவுனில் தான் கொடுத்துருக்காங்க. எபிடா 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 1169 crore. இவங்க கொடுத்துருக்கிறது 1130 crore கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணல. பட் ஆனால் இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின்
எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா 18% ப்ளூம்பர்க் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிறது 17.5%. பட் ஆனால் இயர் ஆன் இயர் வைஸ் 17%லேருந்து 17.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ப்ளூம்பர்க் எஸ்டிமேட்டை பீட் பண்ணலை. டாரண்ட் பவர் டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க ₹5 per ஈக்விட்டி ஷேர். MSCI ஸ்மால் கேப்பில் ரீஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க. ஸ்மால் கேப்ஸை சில இதை ஆட் பண்ணுறாங்க, சில இதை வெளியேற்றுறாங்க. எதெல்லாம் ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ், ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ், ACME சோலார் ஹோல்டிங்ஸ், Authum இன்வெஸ்ட்மெண்ட், AWL அக்ரி பிஸ்னஸ், டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேர், கோத்ரேஜ் அக்ரோவெட், IGIL, லீ ட்ராவன்யூஸ் டெக்னாலஜிஸ், சகல்டி இந்தியா அண்ட் சாய் லைஃப் சயின்சஸ். ஸோ இதெல்லாம் அவங்க ஸ்மால் கேப் ரீஆர்கனைசேஷனில் என்டர் பண்ணுறாங்க. எதெல்லாம் வெளியேற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்கன்னா 22 ஸ்டாக்ஸ் ரிமூவ் பண்ணுறாங்க MSCI ஸ்மால் கேப்ஸில். எதுனா ஆர்த்தி ட்ரக்ஸ், ஆல் கர்கோ லாஜிஸ்டிக்ஸ், கோரமண்டல் இன்டர்நேஷ்னல், E2E நெட்வொர்க்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா, கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ், கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், கிரீன் பேனல் இண்டஸ்ட்ரீஸ், குஜராத் அல்கலைன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், ஹிடல்பர்க் சிமெண்ட், ஹெமிஸ்பேர் ப்ராப்பர்ட்டிஸ், மோஷ் சிப் டெக்னாலஜிஸ், NOCIL, ஆர்ச்சிட் ஃபார்மா, ஒரிசா மினரல்ஸ் டெவலப்மெண்ட், பைசாலவ் டிஜிட்டல், பட்டேல் இன்ஜினியரிங், பிரின்ஸ் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ், ரோசாரி பயோடெக், ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ், ஷாம் மெட்டாலிக்ஸ் அண்ட் எனர்ஜி அண்ட் டீம் லீஸ் சர்வீசஸ். ஸோ இந்த 22 ஸ்டாக்ஸும் MSCI ஸ்மால் கேப்லேருந்து வெளியேற்றுறாங்க. ஜூப்ளியன்ட் ஃபுட்வொர்க்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 76.9% கம்மியாக கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 38.5%, இவங்க கொடுத்துருக்கிறது 38.5 crore, இவங்க கொடுத்துருக்கிறது 48 crore. ஸோ எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா 38.5 crore தான் அவங்க லாஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இவங்க 48 crore டவுனாக கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 33.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2103 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 1933 crore, இவங்க கொடுத்துருக்கிறது 2103 crore. ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 24.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 339 crore, இவங்க கொடுத்துருக்கிறது 389 crore கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA மார்ஜின் ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 17.5%, இவங்க கொடுத்துக்கிறது 18.5%. ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் இயர் ஆன் இயர் வைஸ் 19.8%லேருந்து 18.5% கம்மியாயிருக்கு. ஜூப்ளியன்ட் ஃபுட்வொர்க்ஸ் டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க ₹1.20 per ஈக்விட்டி ஷேர். பர்கர் பைன்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 262 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 7.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2704 crore கொடுத்துருக்காங்க. EBITDA 22% அப், 351 crore-லேருந்து 428 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA மார்ஜினும் 13.9%லேருந்து 15.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போர்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க டிவிடெண்ட்டாக ₹3.80 per ஷேர். SBI வெட்னஸ்டே $3 பில்லியன் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது பப்ளிக் ஆஃபராகவும் இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங், சென்ட்ரல் போர்ட் மீட்டிங் May 20 நடக்குது. அப்போ இந்த ஃபண்ட் ரைசிங் பிளானை பற்றி டிசைட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க SBI. எடில்வைஸ் ஃபினான்ஷியல் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 37.7% டவுன் ஆயிருக்கு. 169 crore-லேருந்து 105 crore டவுன் ஆயிருக்கு. டோட்டல் இன்கமும் கம்மியாயிருக்கு. 22.6% கம்மியாயிருக்கு. 3027 crore-லேருந்து 2343 crore கம்மியாயிருக்கு. போர்ட் டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க ₹1.5 per ஷேர். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எஸ்டர்டே கட் பண்ணியிருக்காங்க. ஸோ April 9 நடந்த மீட்டிங் படி இன்ட்ரெஸ்ட் ரேட் அமலுக்கு வந்திருக்கு. எல்லா பேங்க்ஸ்லேயும் NBFCஸ்லேயும் அமலுக்கு வந்திருக்கு. என்னென்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட் போஸ்ட் ரேட் கட் ஃபார் ஹோம் லோன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நடந்த April 9க்கு அப்புறம் நடந்தது இது. ஸோ கனரா பேங்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.80%. ஸோ அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாமே 7.90% சொல்லியிருக்காங்க ஹோம் லோன்ஸ்க்கு.
அரௌண்ட் 8% என்னென்ன வருதுன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் 7.99%, இந்தியன் பேங்க் அண்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லாம் 8%, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூகோ பேங்க், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் எல்லாமே 8% சொல்லியிருக்காங்க. ஸோ பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் அண்ட் ஐடிபிஐ பேங்க் மட்டும் 8.25% சொல்லியிருக்காங்க. ஐடிபிஐ பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் 8.05% சொல்லியிருக்காங்க. ஸோ இது நேற்றுக்கு எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருந்தது, நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த இதில் ஹோம் லோன் எடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த கன்சர்ன் பேங்க்கில் போய் கேட்டுக்கோங்க. V-Guard Industries Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 19.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 76.2 crore லேருந்து 91.1 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 14.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1343 crore-லேருந்து 1538 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 12.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 127 crore-லேருந்து 143 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA மார்ஜினலாக டிக்ரீஸ் ஆயிருக்கு. 9.5%லேருந்து 9.3% கம்மியாயிருக்கு. கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 10% கம்மியாயிருக்கு. 137.10 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 4.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1281.30 crore கொடுத்துருக்காங்க. EBITDA கம்மியாயிருக்கு. 1% கம்மியாயிருக்கு. 189.50 crore கொடுத்துருக்காங்க. EBITDA மார்ஜினும் 15.6%லேருந்து 14.8% கம்மியாயிருக்கு. வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்டு Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.5 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 76 lakh கொடுத்துருக்காங்க போன வருஷம் இதே குவார்ட்டரில். இப்போ 1.5 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 7.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 562 crore-லேருந்து 603 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 2.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 77 crore கொடுத்துருக்காங்க. EBITDA மார்ஜின் 13.3%லேருந்து 12.8% கம்மியாயிருக்கு. HAL Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 8% கம்மியாயிருக்கு. 3976.66 crore தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 7.2% டவுன். 13,699.85 crore கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேரிசனுக்கு வேல்யூ கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. EBITDA 10% டிக்ளைன் ஆயிருக்கு. 5294.90 crore கொடுத்துருக்காங்க. EBITDA மார்ஜினும் 40%லேருந்து 38.6% கம்மியாயிருக்கு. ஓவராலாக HAL ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல் மார்க்கெட் அப்டேட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.